2021 சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சு அறிவு மற்றும் தீபாடி மாஜா யூடியூப் சேனல்ல என்ஜாய் என்ஜாமி சாங் வெளியாகி ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. பாட்டு எந்த அளவுக்கு வைரல் ஹிட் ஆச்சோ அதே அளவுக்கு அந்த பாடலை சுத்தி பல சர்ச்சைகளும் தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கு. ரோலிங் ஸ்டோன் மேகசினோட கவர் பிக்ல தி மற்றும் மியூசிஷியன் ஷா வின்சென்டோட போட்டோஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா என்ஜாய் என்ஜாமி சாங்க பாடின இன்னொரு சிங்கரான அறிவோட போட்டோ இல்ல. இதனால சிங்கர் அறிவு ஏன் அந்த மேகசின்ல இல்ல அப்படின்னு மக்கள் மத்தியிலையும் இது சர்ச்சையா ஏற்படவே டைரக்டர் பா ரஞ்சித்தும் அறிவு ஏன் புறக்கணிக்க கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ரோலிங் ஸ்டோன் மேகசின் அதுக்கு விளக்கம் கொடுத்து அறிவுக்குன்னு தனி மேகசினை வெளியிட்டாங்க. இப்படி எல்லாமே போராடி தான் வாங்க வேண்டியதா இருக்கு. ஏன் இன்னுமே இந்த ஏற்றத்தாழ்வுன்னு நிறைய பேர் இதுக்கு கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் டைரக்டர் பா ரஞ்சித்தும் சந்தோஷ் நாராயணன் கூட படம் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டாரு. அண்ட் அறிவும் சந்தோஷ் நாராயணன் கூட ஒர்க் பண்றது இல்ல. அண்ட் மேலும் சந்தோஷ் நாராயணன் இந்த வருஷம் பிப்ரவரி மாசம் நீய ஒலி அப்படிங்கிற கான்சர்ட் நடத்தி இருந்தாரு. சோ அந்த ஈவென்ட் பிரஸ் மீட்ல இந்த கான்சர்ட்க்கு அறிவு வருவாரான்னு ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்டிருந்தாங்க. சந்தோஷ் நாராயணனும் இன்வைட் அனுப்பியிருக்கேன், ஆனா பிளாக் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன், பார்த்தா கண்டிப்பா வருவாரு அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லி இருந்தாரு. மேலும் என்ஜாய் என்ஜாமி பிரச்சனையால தான் இப்படி எல்லாம் ஆகிட்டு இருக்கு, எல்லாமே சரியாகும், இப்ப கோவமா இருப்பாங்க, சோ நம்ம பொறுமையா இருந்தா அதுவா சரியாகும்னு சொல்லி இருந்தாரு. நீவலி அறிவு எழுதியிருக்காரு, அவர் பாடல. நான் மெசேஜ் போட்டிருந்தேன், பிளாக் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது வந்துச்சுன்னா தெரியும். நாம எல்லாருமே நான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தேன். பட் இன்வைட் போச்சுன்னா வந்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பி தான். இப்பயே யார் யார் யாரோ தி அண்ட் அறிவுக்கா கண்டிப்பா பண்ணலாமே. இல்ல நான் முன்னாடியே பண்ணி வச்சதே நிறைய இருக்கு. அப்புறம் இந்த என்ஜாய் என்ஜாமி இதெல்லாம் இஷ்யூ ஆனதுனால நம்ம ஸ்லோவா வெயிட் பண்ண எல்லாம் சரியாயிடும். எல்லாம் கோபமா இருப்பாங்க. அப்புறம் நான் எதனால இது நடக்குது அப்படின்றது தெரிஞ்சவொன்னா சரியாயிடும். அதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒன்றும். இந்த நிலையில அறிவு வெளியிட்டு இருக்கிற ஒரு பாட்டு இப்போ மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. வள்ளியம்மா பேராண்டி அப்படிங்கிற ஆல்பமை அறிவு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இதுல மொத்தமா 12 பாடல்கள் இருக்கு. அதுல ஒரு பாட்டு தான் பிளாக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற பாட்டு. இந்த பாட்டோட லிரிக்ஸ் தான் இப்போ சர்ச்சைக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. அப்படி அந்த பாட்டோட லிரிக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, உன்னை பத்தி பாட்டு பாட நீ எல்லாம் ஒரு ஆளா, நீ தந்த சிக்கோ எல்லாம் டீல் பண்ண கூலா, என் மேல காண்டு இருக்கும் குடிச்சுக்கோட கோலா அப்படிங்கிற மாதிரி நீ கொடுத்த பிரச்சனையெல்லாம் நான் கூலா டீல் பண்ணிட்டேன், உன்னை பத்தி பாட்டு பாட நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி லிரிக்ஸ் இருக்கு. இதோட இல்லாம நீ கால் பண்ண ரீசனை யாருக்கும் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் பிளாக் பண்ணிட்டேன், உன்னை பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்னு இந்த சாங்கோட லிரிக்ஸ் அமைஞ்சிருக்கு. இந்த லிரிக்ஸ் எல்லாம் மறைமுகமா சந்தோஷ் நாராயணனை தாக்கி பேசுற விதமா தான் இருக்குன்னு பலருமே கமெண்ட்ஸ்லயும் சொல்லிட்டு வராங்க. இந்த லிரிக்ஸை நம்ம சரியா கவனிச்சோம் அப்படின்னா நீய ஒலி பிரஸ் மீட்ல சந்தோஷ் நாராயணன் அறிவு என்ன பிளாக் பண்ணிட்டாருன்னு சொல்லியிருப்பாரு. இப்போ அறிவு சாங்கோட டைட்டில் பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சதும் கண்டிப்பா இது சந்தோஷ் நாராயணனுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா தான் அறிவு இப்படி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு வராங்க. நான் மெசேஜ் போட்டிருந்தேன், பிளாக் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். மேலும் என்ஜாய் என்ஜாமி சாங்க அறிவு தான் லிரிக்ஸ் எழுதி கம்போஸ் பண்ணி டியூன் பண்ண, இது என்னோட சொந்த பாடல்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இன்னொரு பக்கம் சந்தோஷ் நாராயணன் மற்றும் தி இந்த சாங் எங்க 3 பேருக்குமே சொந்தம் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செஸ் ஒலிம்பியாட்ல கூட என்ஜாய் என்ஜாமி சாங்க அறிவு இல்லாம தி மற்றும் மாரியம்மாள் தான் பாடி இருப்பாங்க. அதுலயும் அறிவு பார்ட்டிசிபேட் பண்ணாதது, அவர் மறுபடியும் புறக்கணிக்கப்பட்டு அவரோட பாடலை வேற ஒருத்தங்க உரிமை கொண்டாடுறது அவரை மேலும் அதிருப்தி ஆக்கி இருக்குன்னு சொல்லப்பட்டுச்சு. இதனாலதான் அறிவு இப்படி சந்தோஷ் நாராயணனை தாக்கி பாட்டு வெளியிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு வராங்க. நீ ஃபீல் பண்ணி ரீல் போடு, நான் உன்னை லைக் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற லிரிக்ஸ் மூலமா சமீபத்துல சந்தோஷ் நாராயணன் என்ஜாய் என்ஜாமி சாங்ல இருந்து ஒரு பைசா கூட எங்களுக்கு வரல, மொத்த காசையும் மியூசிக் பிளாட்ஃபார்மை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசி ரீல் சொன்ன போட்டிருந்தாரு. We received a whopping 0 cents from this song. So unfortunately we have tried our best to reach out to the label, to all the artists. There were some great world renowned artists involved in this. அததான் அறிவு தாக்கி பேசுறாரோ அப்படின்னு சோஷியல் மீடியாலையும் கேட்டுட்டு வராங்க. மேலும் நீ கால் பண்ண ரீசனை யாருக்கும் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற லிரிக்ஸ்ல சந்தோஷ் நாராயணன் இந்த இஷ்யூக்கு அப்புறம் கால் பண்ணி ஏதோ பேசியிருப்பாரோ அப்படிங்கிற கேள்வியும் மக்கள் மத்தியில எழுந்திருக்கு. ஆனா இந்த மாதிரியான பல கருத்துக்களை தாண்டி இந்த ஆல்பம் பத்தி அறிவு ரீசன்ட் இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, வள்ளியம்மா பேராண்டி ஆல்பம்காக நான் எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் கூட தான் இணைஞ்சிருக்கேன். காரணம் இதுக்கு முன்னாடி பண்ண கொலாபரேஷன்ல என்னை வறுத்து எடுத்துட்டாங்க. கொலாபரேஷனுக்கும் கண்ட்ரோலுக்கும் வித்தியாசம் இருக்கு. கடந்த காலத்துல நான் ஸ்டுடியோ போவேன், சாங் கிரியேட் பண்ணுவேன், அவ்வளவுதான். என்னோட ஒர்க்கு சம்பளம் வருமா, கிரெடிட்ஸ் வருமா, முறையான உரிமை தரப்படுமா அப்படிங்கறதெல்லாம் யோசிக்கல. மனுஷங்களை பேசுற வார்த்தையை வச்சு மட்டும் இல்லாம பண்ற செயலையும் வச்சுதான் முடிவு பண்ண முடியும். மனுஷங்க கிட்ட எப்போதுமே ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு எனக்கு தெரியும். என்ஜாய் என்ஜாமி சாங்க்கு அப்புறம் தான் நானுமே அதை உணர்ந்தேன். படிச்சே இருந்தாலும் அப்ப எனக்கு அது பயன்படல. அந்த ஏஜ்ல எனக்கு இந்த பிரச்சனையை எப்படி கையாளுறதுன்னு தெரியல. என்ஜாய் என்ஜாமி மாதிரியே இந்த ஆல்பம்ல இருக்கிற கங்காணி சாங்கும் இன்னுமே பல விஷயங்கள்
விஷயங்களை பேசும் அப்படின்னு இந்த ஆல்பம் பத்தி அறிவு பேசியிருக்காரு. மேலும் இந்த சாங் சந்தோஷ் நாராயணனுக்கு தான் ரிப்ளை அப்படின்னு உறுதிப்படுத்துற விதமா இந்த ஆல்பம்க்கு வள்ளியம்மா பேராண்டின்னு தான் டைட்டில் வச்சிருக்காரு. வள்ளியம்மா பேராண்டி அப்படிங்கிற வார்த்தை என்ஜாய் என்ஜாமி சாங்லயும் வரும் அப்படின்னு ஃபேன்ஸுமே இப்படி பல விதமா டீகோடிங் எல்லாம் பண்ணி இப்ப சோஷியல் மீடியால வைரல் ஆக்கிட்டு வராங்க. அண்ட் மேலும் பலருமே சந்தோஷ் நாராயணனோட ரீசெண்ட் வீடியோல அறிவுக்கு உங்களோட ரிப்ளை என்ன, இந்த மாதிரி அவர் ஒரு சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காருன்னு கேட்டுட்டு வராங்க. அறிவோட பிளாக் பண்ணிட்ட சாங்க்கு சந்தோஷ் நாராயணன் கிட்ட இருந்து பதில் வருமா அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நீங்க அறிவோட பிளாக் பண்ணிட்ட சாங்கை கேட்டுட்டீங்களா? அதை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.